செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 13 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: கிழக்கு காற்று வந்தாலும் உயரழுத்த காற்றும் கிழக்கு காற்றும் இணைந்து தமிழ்நாட்டின் தரைவழி உள்ளே நுழைகிறது. இன்றைய காற்று மேற்கு நோக்கி பாலக்காட்டு கணவாய் வழியாக பயணிக்கிறது. கிழக்கு காற்று மற்றும் உயரழுத்த காற்று கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து வருகிறது. ஆகவே இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த பிறகு வறண்ட காற்றாக பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய 3 நாட்களுக்கு பயணிக்கும் என்பதனால வரக்கூடிய நாட்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படும் பாலக்காட்டு கணவாய் பகுதி, அதாவது தாராபுரம், பொள்ளாச்சி, அதை விட அதாவது ஈரோடை விட வேலூர் 35 தான் இருக்கும். வேலூர் கூட 35, 36 தான் இருக்கும். வேலூரை விட ஈரோடு கூடுதலா இருக்கும். ஈரோடை விட ஈரோடும் கரூரும் ஒரே அளவாக இருக்கும், 36 இருக்கும். ஆனால் அதை விட சற்று கூடுதலாக தாராபுரம், அதை விட கூடுதலாக பொள்ளாச்சி இருக்கும். ஆக சிவகாசி, விருதுநகர் இந்த பகுதியை விட பொள்ளாச்சி கூடுதலாக இருக்கும். அதாவது பாலக்காட்டு கணவாய் வழியாக செல்லக்கூடிய காற்று வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பாலக்காட்டு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதி தமிழ்நாட்டிலே வெப்பம் மிகுந்த பகுதியாக, அதாவது இன்றைக்கு 13ஆம் தேதி, நாளை சனிக்கிழமை 14ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி 3 நாட்களுக்கும் 13, 14, 15 இந்த 3 நாட்களுக்கும் வெப்பம் 100 டிகிரியை தொடும். ஈரோடை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரிக்கு நெருக்கமா இருக்கும். ஒருவேளை சில நேரம் 100 டிகிரிக்கு கொஞ்சம் 101 கூட போகலாம். இந்த கரூர், ஈரோடு, தாராபுரம், திருப்பூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த சுற்றுவட்டார பகுதி. இதை விட சற்று குறைவாக விருதுநகர், கோவில்பட்டி, மதுரை, பாளையங்கோட்டை பகுதிகள், சிவகாசி போன்ற பகுதிகள் இருக்கும். அதை விட இன்னும் குறைவாக தான் வேலூர் இருக்கும். சேலத்துக்கும் குறைவாக தான் வேலூர் இருக்கும். இப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல 3 நாட்களுக்கு வெப்பம். இந்த வெப்பம் இந்த 3 நாட்களுக்கு மட்டும்தான் இப்படி உயர்ந்திருக்கும். அதற்கு பிறகு அதாவது 16ஆம் தேதி வெப்பம் குறைந்திருக்கும். அதாவது 37, 38 செல்சியஸ்ல 37, 38க்கு போனது, அதாவது 98.6 100 டிகிரிக்கு போனது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படியே குறைஞ்சிரும். 98.6க்கு கீழே குறைஞ்சிரும். ஆக இப்போ தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் மேகமூட்டம் ஏற்படும், தூறல் விடலாம், மழைக்கு வாய்ப்பில்லை. அதாவது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் கொஞ்சம் உள்ளேயும் கொஞ்சம் மேகமூட்டம் ஏற்படும், தூறல் விடலாம், மழைக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை ஒரு இடங்களில் நனைக்கலாம். இப்படி வாய்ப்பு தெரியுது. இன்றைக்கும் நாளைக்கும் வெயில் தான் அதிகமாக இருக்கும் 3 நாட்களுக்கு. இதுல இடையில மேகமூட்டம் உருவாகும். இந்த மேகமூட்டம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்தது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு தூறலை கொடுக்கலாம். அது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில வாய்ப்பு இருக்கு, பரவலா கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல தூறல் கொடுக்கும். வெயில் தான் அதிகமா இருக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி வரைக்கும். 16ஆம் தேதி கொஞ்சம் வெயில் குறையும். அதாவது 16ஆம் தேதி 36ஆகவும் வேலூர், மதுரையும் 36ஆகவும் இருக்கும். 37ஆக இருக்கலாம் ஈரோடு. அதே 16ஆம் தேதி கேரளாவில் மழைப்பொழிவை தொடங்கும். கிழக்கிலிருந்து செல்லக்கூடிய அந்த நீராவி வளிமண்டலத்தில் மேலெழுந்து போகும்பொழுது கேரளாவின் கரையோர பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அது மரங்களாலும் கடலோரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவிலும் 16ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்கம். இடி மின்னல் மழை இப்பொழுது தொடங்க போகுது. கோடை மழை, அதாவது மேற்கிலிருந்து இனிமேல் மழை வரும். இதுவரைக்கும் கிழக்கிலிருந்து வந்தது, இப்பொழுதுதான் அந்த கிழக்கு காற்று மழை, அதாவது இது பெய்ய போகிறது முன்பருவ கோடை மழை, அப்படிதான் இது தொடங்கலாம் சொல்லலாம்.
மேற்கில் இருந்து தான் இனிமேல் மழை வரும். இதுவரைக்கும் கிழக்கிலிருந்து மழை வந்திருக்கும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில கொடுத்த மழையும் டெல்டாவில் கொடுத்த மழையும் பெருந்தூரலா விழுந்துச்சு. சட்டச்சட்டன்னு 2 சென்டிமீட்டர்னா செத்த நேரத்தில் நிரம்பிடுச்சு. தென் மாவட்டங்கள்ல ஏர்போர்ட்ல, தூத்துக்குடி ஏர்போர்ட்ல 7 சென்டிமீட்டர் பெய்தது. இதெல்லாம் கிழக்கிருந்து வந்தது. வரக்கூடிய 16ஆம் தேதி மழை கேரளாவிற்கு மேற்கில் இருந்து வரும். அது மேற்கு தொடர்ச்சி மழையோட 16ஆம் தேதி மேற்கு சரிவில் கொடுக்கும், நீலகிரியிலையும் கொடுக்கும். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும், அதாவது மைசூரு, பெங்களூரு, இந்த ஹசன் அங்கிருந்து மழைப்பொழிவை கொண்டு வந்து அது கர்நாடக எல்லையோர மாவட்டமாம் கிருஷ்ணகிரி 17ஆம் தேதியே கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் அந்த ஈரோடு கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு கொடுக்க தொடங்கி, அந்த கர்நாடக எல்லையோரம் தொடங்கக்கூடிய மழை 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சேலம், அதாவது நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உறுதியாக 100% உறுதியாக 4 நாட்களுக்கு கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களிலே இடி மின்னலுடன் கர்நாடக பகுதியிலிருந்து வந்து கொடுக்கும். ஒசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, ஒகேனக்கல், பெண்ணாகரம், நெருப்பூர், மேட்டூர், கொளத்தூர், ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி அந்தியூர், எண்ணமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர பகுதி தாளவாடி, சத்தியமங்கலம், பண்ணாரி போன்ற பகுதிகளுக்கு 17ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. 17ஆம் தேதி. அது மட்டுமல்லாமல் பாலக்காட்டு கணவாயிலும் மழைப்பொழிவை தொடக்கும். பாலக்காட்டு கணவாய்க்கு ஒரு வரப்பிரசாதங்க. எங்கே மழை குறைவாக பெய்தாலும் ஒதுக்கினாலும் பாலக்காட்டு கணவாய், அதாவது அப்பாஜி கவுண்டர்மதி தொடங்கி படிப்படியாக உள்ளே முன்னேறும். முதல் மழை 17ஆம் தேதி அது தாராபுரம் வரைக்கும் வரலாம். கண்டிப்பா நெகமம் வரைக்கும், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, நெகமம், கோயம்புத்தூர் மாநகரம், மருதமலை, மேட்டுப்பாளையம், அதை தாண்டி திருப்பூர், ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோர பகுதி வரைக்கும், ஈரோடு திருப்பூர் மாவட்டம், அதை தாண்டி ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம், கரூர் மாவட்டத்திற்கும், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி வரைக்கும் அந்த மழைப்பொழிவு வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 17ஆம் தேதி மாலை இரவுல தான் கொஞ்சம் வரும் மேற்கே. ஆனால் அந்த மழை வங்கக்கடலோரம் 17ஆம் தேதியே வந்துடாது. அப்படியே அது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களுக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களுக்கும், திருச்சி மாவட்டம் மணப்பாறை வரைக்கும் வரும். அவ்வளவுதான், புதுக்கோட்டைக்கு வந்துடாது. மதுரைக்கு வரும், சிறுமலைக்கு வரும், ஆனால் அது சிவகங்கை வந்துடாது. எப்போ? 17ஆம் தேதி மதுரை, தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கல்வராயன் மலையோடு அப்படி ஸ்டாப் ஆயிரும். 17ஆம் தேதி 17ஆம் தேதி கல்வராயன் மலையோட எங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட எல்லை, அப்படியே ஊத்தங்கரை, செங்கம், அதோடு நின்றுடும். பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி, ஏற்காடு, கொஞ்சம் சேலம் மாவட்டத்தில் கிழக்கே வந்தாலும் ஆத்தூர் தாண்டி கிழக்கே போயிடாது, கொல்லிமலை, அவ்வளவுதான். 17ஆம் தேதி மழை பொழிவு ஒதுக்கி தான் கொட்டிடாது. அன்றைக்கு இரவு 17ஆம் தேதி இரவு என்ன ஆகும்னா தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டையில் இருக்கு, புதுக்கோட்டைக்கு தெற்கே கொடுக்கும். அன்றைக்கு இரவு, அதாவது 17ஆம் தேதி இரவு அதிகாலையில புதுக்கோட்டை, திருச்சிக்கும் கொடுக்கும். புதுக்கோட்டை, திருச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே 17ஆம் தேதி நள்ளிரவு, 18ஆம் தேதி அதிகாலை கொடுக்கும். பிறகு பொழுது பிடிஞ்சோன்னா அப்படியே வெயில் ஆரம்பிச்சிடும், மீண்டும் ஓய்ந்துடும். ஆனால் மேகமூட்டம், வெப்பநிலை குறைவு எல்லாமே நடைமுறையில் இருக்கும். டெல்டாவில் கருமையான மேகமூட்டம், வெப்பமெல்லாம் தணிந்து மிரட்டிட்டு இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தூறலை போடும். 18ஆம் தேதி புதன்கிழமை ஒரு சில இடங்கள்ல தூறல் போடும். ஆனால் மழை எங்கே பெய்யும்? பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரத்துல தான் நல்ல மழையை கொடுக்கும். 17 18 மாலையில் என்ன ஆகும்னா 18 மாலை
பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தொடக்கிடும். இடி மின்னல் ஆனால் 18ஆம் தேதியே கடலோரத்துக்கு வருமாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான். 18ஆம் தேதி கொஞ்சம் திருச்சி வரைக்கும் வரும். திருச்சி கொஞ்சம் ஈரோடு மாவட்டம், சரி மன்னிக்கவும், எல்லா நாளும் உண்டு ஈரோடுக்கு. மேற்கு மாவட்டங்களுக்கு எல்லா நாளும் உண்டு. 18ஆம் தேதி டெல்டாவை நெருங்கும், ஆனா கடலோரம் வராது. 19ஆம் தேதி கடலோரம் வந்துடும். அதாவது டெல்டா மாவட்டங்களையும் தாண்டி டெல்டா கடலோரம் காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் கடலோரத்துக்கு வரும் 19ஆம் தேதி மதிய மாலை தான். அதாவது 17ஆம் தேதி மதிய மாலை தொடங்குற மழை கல்வராயன் மலை வரைக்கும் வரும். 18ஆம் தேதி மதிய மாலை தொடங்குற மழை டெல்டாவை நெருங்கும். 19ஆம் தேதி மதிய மாலை தொடங்குற மழை டெல்டாவின் கடலோரத்துக்கு வந்துடும். 20ஆம் தேதி சென்னை திருவள்ளூருக்கும் வந்துடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரிக்கு 20ஆம் தேதி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கடலோரத்தை நெருங்கும். 21, 22 கடலோரத்துக்கு வந்துடும். கடலுக்குள்ளேயும் பெய்யும் இடி மழை. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு காற்றோட வேகம் குறையும். காற்று சுழற்சி கிழக்கிலிருந்து அனுப்பக்கூடிய அந்த காற்றோட வேகம் கூடியிருக்கிற காரணத்தினால மேற்கே குவிக்கும். படிப்படியாக கிழக்கு காற்றோட வேகம் குறையும் பொழுது மேற்கு காற்றோட வேகம் கூடும் பொழுது வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை வரும். அப்போ 17ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 22ஆம் தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கு. கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கு 22ஆம் தேதி வரைக்கும் தினசரி மழை உண்டு. எல்லா மாவட்டங்களுக்குமே என்றைக்கு தொடங்குதோ அன்றிலிருந்து 4-5 நாட்களுக்கு தினசரி மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு உண்டு. உள்ளே அப்பொழுது அவ்வப்பொழுது வரும். ஆனா தினம் ஒரு ட்ராக்ல தான் வரும், ஒரே ட்ராக்ல வராது. தினம் ஒரு ட்ராக். ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒசூர், தேன்கனிக்கோட்டையில மழை உருவாகும். அந்த மழை அப்படியே கிருஷ்ணகிரி பெஞ்சிட்டு, ஊத்தங்கரை பெஞ்சிட்டு அப்படியே திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் நின்றுடும். அதே நேரத்தில் இன்னொன்னு பெண்ணாகர பகுதியில் உருவாகலாம், அஞ்சட்டி வரைக்கும் அப்படியே பரவலாம். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா தர்மபுரிக்கு வந்து பெஞ்சு பாப்பிரெட்டிப்பட்டி அரூருக்கு வந்து பெய்யும். அது தாண்டி கள்ளக்குறிச்சிக்கு, கடலூருக்கு அப்படியே வரலாம். அதே நேரத்தில் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து அப்படியே வேற வேற டைரக்ஷன்ல ஆங்காங்கே உருவாகும். இப்படி ஆங்காங்கே பிட்டா உருவாகி பெய்துட்டே இருக்கும். இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும். காரணம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் மழை அந்த வெப்பமான கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு பெய்ய போகுது. காற்றில் தூசி, மாசு, கார்பன் எல்லாமே அதிகமாக இருக்கும். இது மின்தூண்டலை அதிகமாக ஏற்படுத்தும். இடி மின்னல் மழை இருக்கும். சில இடங்கள்ல ஆலங்கட்டி மழை கூட இருக்கலாங்க. ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை கூட இருக்கலாம் சில இடங்கள்ல. என்ன, முதல் மழையில ஐஸ் கட்டி கூட இருக்கலாம். ஐஸ் கட்டி மழை கூட இருக்கலாம். கர்நாடக பகுதியில, கர்நாடக எல்லையோர பகுதியில் ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை கூட இருக்கலாம். இருக்கலாம் இல்ல இருக்கும். ஐஸ் கட்டி மழை துளி துளியா கற்கண்டு போல விடுவதும் இருக்கும். அப்படிப்பட்ட மழை கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இருக்கும். கர்நாடகையில் அங்க முதல் மழையில அழுத்தம் அதிகமா இருக்கும். வெப்பத்தால் காற்று லேசாகி மேலடுக்குல கொண்டு போய் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது நீராவி நீராக மாறுவது மட்டுமல்லாமல் அதிக அழுத்தத்தில் உறைந்து போய்விடும். அந்த உறைவதை காற்று நுழையும் பொழுது அது கரைக்காமல் அப்படியே ஐஸ் கட்டியாகவும் சில இடத்துல விடும். எப்போ? வரக்கூடிய 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி. 17ஆம் தேதி முதல் மழை பெய்யறப்பதான் ஆலங்கட்டி மழை இருக்கும். ஒருவேளை முதல் நாள் ஒரு இடத்துல பெய்யலைன்னா அடுத்த நாள் பெய்யும்போது அந்த இடத்துல ஆலங்கட்டி மழை இருக்கும். ஆக 17, 18, 19, 20, 21, 22 மழை. இதுல பரவலான மழைன்னா 17 மேற்கெல்லாம் பரவலா இருக்கும், 18 உள்ளேயும் பரவலா இருக்கும், 19 கடலோரம் வரைக்கும் வரும். 20ஆம் தேதி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும். 21, 22 கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் குறைஞ்சி விலகும். ஆக நல்ல மழை இருக்கு. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்க. கடலோரத்திற்கு மேற்கிருந்து வரும், ஒவ்வொரு ட்ராக்ல வரும். உதாரணத்துக்கு நான் சொல்லுங்க, ஒரு நாள் தஞ்சாவூர்ல இருந்து நீடாமலை வழியா நாகப்பட்டினம் போகலாம். அப்போ வந்து ரெண்டு பக்கமும் அப்படியே டச் பண்ணிட்டு பல ஊரை கொடுத்துட்டு போவோம். திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யும், ஒரத்தநாடு வழியா டெல்டாவின் தெற்கு பகுதி வழியா போகலாம். திடீர்னு பட்டுக்கோட்டை வழியா மன்னார்வளோட போய் இறங்கிடலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வழியாக கோட்டூர் வழியாக திருத்துறைப்பூண்டிக்கு, தலைஞாயிற்கு போகலாம். இப்படி ஒவ்வொரு வழித்தடத்துல ஒவ்வொரு நாள் இருக்கும். ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் இருக்கும். மழை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் மேற்கிருந்து இந்த கோடையில மழை பெய்யும் பார்த்தீங்களா எப்படி இருக்கும், மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு காற்று இருக்கும். காத்து முதல்ல வரும், அப்புறம் இடி மின்னல், முதல்ல மின்னல் அடுத்து வரும். மின்னல் முதல்ல தெரியும், மின்னல் இடி முழக்கம், முதல்ல மின்னல் தெரியும், அப்புறம் இடி சத்தம் கேட்கும், அப்புறம் காத்து வரும் மேற்கிருந்து, அப்புறம் காற்றுக்கு அப்புறம் மழை வரும். ஆனால் எல்லோருக்கும் இடி மின்னல் இருக்கும். எல்லா ஊருக்குமே இடி மின்னல் இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது தூரல் நினைக்க முடியாது, கொஞ்சமாவது இருக்கும், ஒதுக்கி 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 இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும்.
மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 17, 18, 19, 20, 21, 22, 17, 18, 19, 20, 21 எல்லா பெரும்பாலான மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும். 19, 20, 21 தான் கடலோரம் வரும். ஆனால் கொஞ்சமாவது தூறலாவது வந்து அதுக்கு முதல் நாள்லாம் கொடுக்கும், 20, 21 இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். எல்லா மாவட்டங்களை கொண்டு கொஞ்சம் பொறுத்துருங்க. ஆனால் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. வானிலை எல்லாம் நம்ம கையில் இல்லை, வருவதை கணித்து அறிவிக்கிறோம், அவ்வளவுதான். முதல்ல அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.